லோத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க, கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்கு உள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். கர்த்தர் அவபக்தி உள்ளவர்களையும் அக்கிரமக்காரரையும் அழித்து போடுகிறார். தேவபக்தி உள்ளவர்களையோ சோதனையினின்று ரட்சிக்கிறார். நீதிமான்களை காப்பாற்றுகிறார். லோத்து ஒரு நீதிமான். லோத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருந்தாலும் அவர் நீதிமானாகவே வாழ்ந்தார். லோத்து அக்கிரமக்காரருடைய காம விகார நடக்கையை பின்பற்றவில்லை. லோத்து அக்கிரமக்காரரோடு பட்டணத்தில் வாசமாய் இருந்தாலும் அவர்களுடைய அக்கிரம செய்கையை பின்பற்றவில்லை. ஜனங்கள் அக்கிரமக்காரராய் வாசம் செய்தாலும் லோத்துவோ நீதிமானாய் வாசம் பண்ணினார். அக்கிரமக்காரருடைய காம விகார நடக்கையால் லோத்து வருத்தப்பட்டார். நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்திலே வாதிக்கப்பட்டார். லோத்து அக்கிரமக்காரருக்குள்ளே வாசம் பண்ணியதினால் அவருடைய இருதயத்தில் வருத்தமும் வேதனையும் உண்டாயிற்று. நாமும் துன்மார்க்கரோடு சவகாசம் வைத்திருப்போம் என்றால் நமக்கும் வருத்தமும் வேதனையும் வரும். லோத்துவுக்கு உண்டான வருத்தமும் வேதனையும் அவரை விட்டு உடனே நீங்கி போய்விடவில்லை. அவர் நாள்தோறும் தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்டார். அவர்களுடைய துன்மார்க்கமான கிரியைகளை நாள்தோறும் கண்டார், நாள்தோறும் கேள்விப்பட்டார். இதனால் நீதியுள்ள லோத்துனுடைய இருதயத்தில் வேதனை உண்டாயிற்று. லோத்து அக்கிரமக்காரருடைய செய்கைகளில் பழகிப்போய் இருந்தாலும் அவரால் அக்கிரமக்காரரோடு ஒத்துப்போக முடியவில்லை. ஜனங்கள் அக்கிரமக்காரர், லோத்துவோ அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற நீதிமான். கர்த்தர் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார். தம்மிடத்தில் பக்தி உள்ளவர்களை கர்த்தர் வேறு பிரிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் உலகம் முழுவதிலும் எல்லா தேசங்களிலும் இருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் நன்மைகளை விசாரிக்கிறார். தேவபக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்க கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதே வேளையில் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்கு உள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அவர் அறிந்திருக்கிறார். தேவன் சர்வ ஞானம் உள்ளவர். தம்முடைய பிள்ளைகளின் வழிகளை கவனமாய் கவனித்து பார்க்கிறவர். தம்முடைய பிள்ளைகளை எப்படி ரட்சிக்க வேண்டும் என்பது தேவனுக்கு தெரியும். ரட்சிப்பின் பாதை கர்த்தருடைய பாதை. தம்முடைய பாதையை கர்த்தர் எப்போதும் அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை விட்டு விலகி போனாலும் கர்த்தர் தம்முடைய கிருபையினால் நம்மை ரட்சித்துக் கொள்கிறார். நாம் பாதை விலகி ஆபத்துக்களில் சிக்கிக் கொண்டாலும் நாம் தப்பிப்பதற்கு கர்த்தர் ஒரு பாதையை நமக்கு காண்பிப்பார். தேவபக்தி உள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிப்பது தேவனுடைய கிரியை. தேவன் தம்முடைய ஞானத்தினாலும் வல்லமையினாலும் தேவபக்தி உள்ளவர்களாகிய நம்மை சோதனையின் நின்று ரட்சிக்கிறார். அக்கிரமக்காரருக்கு தேவனுடைய ரட்சிப்பில் பங்குமில்லை, பாத்தியமும் இல்லை. தேவனுடைய நீதியில் அக்கிரமக்காரருக்கு உரிமை இல்லை. இவர்களுக்கு தேவனுடைய இரக்கமும் கிருபையும் காண்பிக்கப்படுவதும் இல்லை. நீதியாய் நியாய தீர்ப்பு செய்கிற கர்த்தர் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக தீர்த்து விடுகிறார். நியாய தீர்ப்பு நாளிலே அவர்களை ஆக்கினைக்கு உட்படுத்துகிறார்.